இது வரைக்கும் பாடல்கள் இல்லை சார். அதாவது காதலிச்சுட்டு பாடுவாங்க. அப்புறம் பாட்டு பாடிட்டு காதலிப்பாங்க. ஆனால் வசந்த மாளிகை 1த்துல தான் சார், லவ் வந்து பாடிக்கிட்டு இருக்கும்போதே தெரியிறது வசந்த மாளிகை தான் சார். எப்படின்னா சார், எந்த இடத்துலயுமே வாணிஸ்ரீ சிவாஜிய விரும்புறாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே எக்ஸ்பிரஷன் இருக்காது. நீங்க திரும்ப ஒரு முறை பார்த்தா தெரியும். அந்த வீட்ல அந்த வீணை இருக்கும். அவர எல்லாரும் அவமானப்படுத்துறாங்களேன்னு வருத்தப்பட்டு அந்த அம்மா பாடும் சார். கலைமகள் கைப்பொருளே பாட்டு. அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோன்னு பாட்டு போயிட்டு இருக்கும்போது, நடுவுல நான் யார் உன்னை மீட்க? வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட ஏனோ துடிக்கின்றேன்னுவாங்க. அந்த ஏனோ துடிக்கிறது தான் காதல். ஓகே. அப்போ அதுவரைக்கும் காதல் சிவாஜி தெரியாது. தான் அந்த வீணை, அந்த அந்த இது சார். அதுவரைக்கும் தெரியாது. அதுவரைக்கும் நான் அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்பதான் சார் தெரியும் வந்தது. அது வந்து சிறப்பு. அதோட பெரிய சிறப்பு சார். அதுவரைக்கும் காதல்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி அடிக்க மது அருந்த ஆரம்பிப்பாங்க சார். ஆனா இந்த படத்துல காதல் தோல்விக்கு அப்புறம் மதுவை நிறுத்திடுவார் சார். எண்டு வரைக்கும். எண்டு வரைக்கும் தொடமாட்டார். எண்டுல வந்து அந்த அவரு பாய்சன் சாப்பிட்டுருவாரு. அப்ப அந்த அம்மா வரும் சார். அப்ப கூட எழுதியிருப்பார். லதா நீ வந்து விஸ்கி தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன. நீ விஷத்த குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலேன்னு எழுதியிருப்பாரு. அப்ப நான் வந்துட்டேன்னா நான் போய்க்கிட்டே இருக்கேன்னு எழுதியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டயலாக்ல இருந்து இப்போ வரைக்கும் சார்.